முதல்வர் ஐயா வந்து நம்ம நாட்டுக்கு எல்லாமே நல்லதுதான் பண்ணிட்டு வராங்க. ஆனா என்ன, அவங்களுக்கு அடுத்தபடியான உள்ளவங்க இதை எடுத்து சொல்லணும் ஐயா கிட்ட. இந்த மாதிரி இப்ப நிறைய நன்மைகள் இருக்கு. ஏன்னா பயிர் விளைவி வைக்கிறவன் மட்டும் விவசாயி கிடையாது, பனைமரம் ஏறுதவனும் விவசாயி தான். சோ அதனால பயிர் விக்கிறவன் மட்டும் விவசாயின்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ற கவர்மெண்ட் ஏன் பனை தொழிலாளிக்கு ஏன் விதிவிலக்கு வச்சாங்க அப்படின்னு தான் என்னோட கேள்வி. சோ எல்லாருமே விவசாயிகள் தானே, எல்லாருக்கும் அரசாங்கத்தோட சப்போர்ட் வேணும்ல. சோ அதுவும் ஒரு பக்கமா பனை மரங்கள்லாம் அழிஞ்சிட்டு வருது. பனை மரங்கள் வந்து நிலத்தடி நீரை சேமிக்குது. சோ இந்த ஆத்தங்கரம் குளத்தங்கரம் பக்கத்துல எல்லாம் நிறைய பனைகள் இருந்து அதுதான் நீரூற்றுக்கு நல்ல ஒரு இதா இருந்தது. சோ இப்போ பனை மரத்தை வெட்டுறதை யாரு கேக்கா? நீங்க ஒரு ரோட்டு முன்னாடி உள்ள மரத்தை பெயிண்ட் அடிச்சுட்டு அதை வெட்டுறதுக்கு எல்லாம் கேஸ் போடுறீங்க கேக்குறீங்க. அங்க குளத்து பக்கம் ஆத்து பக்கம் உள்ள பனைய வெட்டிட்டு போறான், அதுக்கு யாரு கேஸ் போடுதா? சோ அதனால நிறைய பனைகள் அழிஞ்சிட்டு தான் வருது. இத நம்மள முதல்வர் ஐயாக்கு நம்ம வந்து இதை வந்து எடுத்து கூறணும். சோ அவங்க வந்து இதுல வந்து ஒரு தனி கவனம் செலுத்தணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த கல்லு விக்கிறதுக்கு தடை விதிச்சனாலதான் நிறைய பனைகள் அழியுது. அதோட பயன்பாடு வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கு. சோ ஈஸியா வெட்டி போட்டுட்டு போயிருந்தாங்க பனை மரத்தெல்லாம். சோ அதனால அதை வந்து பாதுகாக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த கல்லு விதிக்கிறதுக்கு தடை விதிச்சதை அதை ரத்து செஞ்சாங்கன்னா கொஞ்சம் பனை தொழிலாளி அந்த விவசாயிகள்லாம் கொஞ்சம் நலம் பெறுவாங்க, மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன் வரும்னு நினைக்கிறேன் நான். அது சரிதான் மேடம். ஆனா வந்து என்ன